தேடி வரும் கரங்கள், கேட்காமல் கிடைக்க போகும் வரங்கள். கடகராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு தாங்க. நல்லதே நடக்கும் போது நம்ம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு அஷ்டமச்சனி, கண்டகச்சனி எல்லாமே முடிந்து பாக்கிய சனியாக உருமாறி இருக்க போகின்ற சனி பகவான் மூலமாக கிடைக்க போகும் மிகப்பெரிய நல்ல ஒரு விஷயம். கண்டம் விலகுது, உங்க தலை தப்பியது. இதுவரை அல்லாத, யாரும் சொல்லாத மிக முக்கியமான பலனை இன்றைய பதிவில் பார்க்க போறோம். சனி பெயர்ச்சியை விட சனியோடைய பார்வைக்கு கிடைக்க போகும் பலன் என்ன தெளிவா பார்க்க போறோம். ஸோ நீங்க ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே கடகராசியில பிறந்த உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் ஏற்கனவே பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல்ன்ற ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படிதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். கடகராசியில் பிறந்த நண்பர்களே, கடந்த 5 வருடங்கள் பட்ட கஷ்ட நஷ்டம் கொஞ்ச நஞ்சம் இல்லை. காரணம் கண்டகச்சனி, அஷ்டமச்சனி. இந்த 2 சனியோனுடைய பிரச்சனையிலிருந்து நீங்க விடுதலை அடைய போறீங்க. காரணம் சனி பெயர்ச்சி. மார்ச் 29ஆம் தேதி சனியோனுடைய பெயர்ச்சி நடைபெற போகுது. ஸோ உங்களுடைய கடகத்திற்கு 8ஆம் வீடு கும்பம், கும்பத்தில் இருந்த சனி பகவான் அப்படியே மீன ராசிக்கு இடம் மாறப் போகிறார். ஸோ உங்களுக்கு பாக்கிய சனியாக சனிவன் உருவாக போகிறார். எந்த சனி பகவானால் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை கொடுக்கப்பட்டதோ அதே சனி பகவானால் அந்த பிரச்சனைக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு நல்லது உங்களுக்கு நடக்க போகுது. புயலுக்கு பின் வரும் மழைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு உண்டான பலன் இனிமேல் கொடுக்கின்ற அமைப்பில் இந்த சனிவன் வந்து நிற்க போறார். இதுல சனிவன் அமரக்கூடிய வீடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 9ஆம் வீடு உங்களுக்கு எதுனா மீனம். அதற்கு அதிபதி யாருன்னா குரு பகவான். அந்த குரு யாருன்னா உங்களுடைய கடகராசியில் உச்சமடையக்கூடிய ஒரு கிரகம். குரு சுபக்காரகன். மே மாசம் வர ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார். அதுக்கப்புறம் தனித்து இருக்க போகிறார் இந்த சனிவான். அடுத்த 2.5 வருடம் 2027 வரை அங்கதான் இருக்க போறார். இப்போ இந்த குரு பகவான் எங்க இருக்கிறார்? ரிஷபத்துல இருக்கிறார். உங்களுடைய கடகத்திற்கு 11ல இருக்கிறார். அவரும் மே மாதம் பெருச்சி அடைஞ்சு 12ஆம் இடம் மிதுனத்துக்கு வரப்போகிறார். ஸோ மீனராசியில் சனி பகவான், மீனராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய கடகத்திற்கு 12ஆம் வீட்டில். ஸோ 9ல் சனி, 12ல குரு. ஸோ இப்படி இருக்கும்போது பலன் என்னவா உங்களுக்கு கிடைக்க போகுது? ஸோ கண்டிப்பா எதிர்பார்த்த மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு ஒரு ஜாப்ல ஒரு ப்ரொமோஷன், சம்பள உயர்வு, தேடி வரும் பதவி வாய்ப்புகள். நீங்க பல இடங்கள்ல உங்களுடைய வேலைக்கோ ஒரு தொழிலுக்கோ ஒரு ப்ரொமோஷனுக்கோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ கடந்த 2.5 வருடங்களோ அதில் ஒரு தோல்விதான் ஏற்பட்டிருக்கும். ஸோ தகுதி இருந்தும் திறமை இருந்தும் அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கும். அப்படிப்பட்ட வாய்ப்பை இந்த சனிவான் இப்போ இனிமேல் கொடுப்பாரு. கொஞ்சம் இடமாற்றத்தோடு கொடுப்பார். வேறு இடத்தில், வேறு ஊரில், வேறு புது நபர்களோடு, புதிய நண்பர்களோடு அந்த ஒரு வேலை தொழில் உங்களுக்கு அமையும். ஸோ கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா வீடு மாற்றம் அல்லது உறவுகள் மாற்றம் அல்லது நண்பர்கள் மாற்றம் கண்டிப்பா இருக்குங்க. உங்களோட லைஃப்ல மறக்க முடியாத வருடமாக இந்த 2025 வருடம் நிச்சயமான முறையில் இருக்கும். காரணம் உறவுகள் மாற்றத்தையும் உங்களுடைய வருமான மாற்றத்தையும் இந்த சனிவான் இந்த 2 மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். வரவை மாற்றுறாரு, உறவை மாற்றி கொடுக்கிறார். ஸோ உறவுடைய குணநலங்கள் மாறலாம். ஸோ உறவுடைய மனநிலை மாறலாம். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை இழந்த நிம்மதி மீண்டும் கிடைக்கலாம். சரி, எந்த நபர்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ, யார் உங்களுக்கு எதிரியா இருந்தாங்களோ அவங்களே உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றக்கூடிய தருணம். உங்க மீது தேவையில்லாம் பழி சுமத்தினவங்க இப்போ தன்னுடைய தவறை உணர்ந்து திருந்துவார்கள், உங்களை மாற்றி திருத்துவார்கள். ஸோ அதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ கடகராசிக்காரங்க இதனால் வரை சரியான உறவு அமையல, நண்பர்களால துரோகம், உறவுகளால பிரச்சனை இப்படி சந்திச்சுக்கிட்டு இருக்கவங்க அதே உறவுகளால அதே நண்பர்களால உங்களுக்கு நிம்மதி கிடைக்க போது புதிய நபர்களால். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் 12ல குரு பகவான், அந்த குருவுடைய வீட்டில் தான் சனி பகவான். அப்போ 12ஆம் வீடு வெளிநாடு யோகம், மாமியார் வீட்டு யோகம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது. அந்த வழியில கடகராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா திருமண வாழ்க்கை ஏற்பட வாய்ப்பு உண்டு. மேலும் தந்தை வழி உறவுமா நன்மை கிடைக்க வாய்ப்பு உண்டு. வெளிநாடு யோகம், ப்ரமோஷன், வேறு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய உண்டு. மற்றும் சுபகாரியம் வீட்டில் நடக்கும். அந்த சுபகாரியத்தின் மூலமாக இடமாறுதல் ஏற்பட வாய்ப்பு உண்டு. எப்படி பார்த்தாலும் கண்டிப்பா இடமாற்றம் என்பது கடகராசிக்காரங்களுக்கு 100% இருக்கு. சரிங்களா? இப்போ மேலும் சனிவோடைய பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம். சனி இருக்கின்ற இடத்தை விருத்தி பண்ணுவார். இருக்கின்ற இடது பாக்கியஸ்தானம் 9ஆம் வீடு. அப்போ பதவி, பட்டம், பெயர், புகழ், படிப்பு யோகம், கௌரவம், ஆன்மீகம் இது எல்லாமே நல்லபடியா உங்களுக்கு கிடைக்கும். அதுல எந்த விதமான தடையும் இல்லை.
உடல் ஆரோக்கியம் கண்டிப்பா இருக்கு, உடல் ரீதியான பிரச்சனைகள் தீர்ந்து போகும். இப்ப சனி பார்க்கும் இடம் பால் இருக்கின்ற இடம் விருத்தி பண்ணும், ஆனா பார்க்கின்ற இடம் அந்த இடத்தை அழித்து விடும். சனிக்கு 3, 7, 10 பார்வைகள் உண்டு. 3ஆம் பார்வை ரிஷபராசியை பார்க்கிறாரு. மே மாதம் வரை அந்த ரிஷபத்துல குருவான் இருந்தார், அவர் அப்படியே பேர்ச்சி அடைஞ்சு போயிருவார். ஸோ மே மாதத்திற்கு பிறகு தனித்துவமான சனிவனுடைய 3ஆம் பார்வை 11ஆம் வீடான ரிஷபத்துல பதியுது. லாப பணம். ஸோ இந்த நேரத்தில் கடகராசிக்காரங்க கல்லை கொடுத்தாலும் அதை காசு பணமாக மாற்றக்கூடிய உழைப்பும் திறமையும் தந்திரம் படைத்தவர்கள் நீங்கள். ஸோ உங்களுக்கு நான் புதுசாக சொல்லித்தரணுன்ற அவசியம் இல்லை. கிடைக்கின்ற வாய்ப்பை, அதாவது வருமானம் வரக்கூடிய அது ஒரு எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்திக்கிங்க, உங்களுடைய கடனை நீங்கள் அடைக்க முடியும். சரிங்களா? வருமானம் எந்த வழியில் வந்தாலும் அதற்குண்டான வேலை, அதற்குண்டான உத்தியோகத்தோடு நீங்கள் இறங்கிக்கிங்க. கண்டிப்பாக அதில் ஈகோ பார்க்காதீங்க. சரிங்களா? வருமானத்தில் ஈகோ, போட்டி, பொறாமை இதெல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? வருமானம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த வழியிலும் உங்களுக்கு வந்து சேரும். மறைமுகமான வழியில் அதிகப்படியான வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப இருக்கு. கடகராசிக்காரங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளும் சொல்லுவாங்க. கண்டிப்பா அந்த காரியத்தை பயன்படுத்திங்க. சனி பார்வையால் அது நடக்கும். அதேபோல மூத்த சகோதர சகோதரிகள் இவர்கள் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். ஓகேங்களா? ஸோ கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2ஆம் கட்ட திருமண வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. செகண்ட் மேரேஜ் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அதுக்குண்டான வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணை உங்களுடைய கரங்களை பிடிக்கும். ஸோ அதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. இதற்கு அடுத்தபடியாக சனிவன் நேரடி 7ஆம் பார்வை கன்னிராசியில் பதிவு உங்களுடைய கடகத்திற்கு அது 3ஆம் வீடு. ஸோ 11ஆம் வீட்டையும் பார்த்துறாரு, 3ஆம் வீட்டையும் பார்த்துறாரு. 3ஆம் வீடு இளைய சகோதர சகோதரி குறிப்பது. எப்படி பார்த்தாலும் கூட பிறந்தவங்களால கடகராசிக்காரர்களுக்கு ஏற்பட்ட கஷ்ட நஷ்டம் குறையுங்க. அவங்க வீட்டில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை உங்களுக்கு பாதிப்பு இருக்கா, அந்த பிரச்சனை சரியாகும். ஸோ அதுக்கு சான்சஸ் நிறையவே உங்களுக்கு இருக்கு. மேலும் கல்வி தடை விலகுது, படிப்புல யோகம் இருக்குது. 2 வீலர் வண்டி வாகனம் போன்றவற்றை இயக்குறது அல்லது புதுசாக வாங்கணும்னு நினைச்சா அதெல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுக்கிறது நல்லது. இருக்கிற வண்டி வாகனத்தை பயன்படுத்துறதே உங்களுக்கு நல்லது. ஓகேங்களா? வெற்றிக்காக எந்த ஒரு நேரத்திலும் குறுக்கு வழி நாடிடாங்க. குறிப்பா படிப்பு சம்பந்தமான விஷயத்துல, ஒரு போட்டிகள் சம்பந்தமான விஷயத்துல குறுக்கு வழியை நாடிடாங்க. வருமானத்தில் மறைமுகமான வழிக்கு, அதாவது மறைமுகமான வழியில பண லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா படிப்பு விஷயத்திலேயோ ஒரு போட்டிகள் விஷயத்திலேயோ குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்தால் அதுல தோல்வி பெற வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அடுத்து 10ஆம் பார்வை தனுசுல பதித்து 10ஆம் பார்வை தனுசுல பதிகிறதுனால உங்களுடைய கடகத்திற்கு தனுசு ராசி என்பது 6ஆம் வீடுங்க. 6ஆம் வீடு தான் எதிரி, கடன், நோய் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வீடு. அந்த வீட்டை சனிவன் பார்த்து கட்டுப்படுத்துகிறார். பட் மே மாசத்துக்கு பிறகு குருவான் மிதுனத்துக்கு வந்த பிறகு குருவனுடைய நேரடி பார்வை அந்த தனுசுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? பழைய கடன் முடியும். அந்த இனிமே சுப கடனாக மாறும். வீடு கட்டுறது, வாங்குறதுக்கு, திருமணம் முடிக்கிறது, பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியம் செஞ்சு வைக்கிறது போன்ற சுபகாரியங்கள், சுப கடன் ஏற்பட வாய்ப்பு உண்டு. மேலும் கண்டிப்பா நோய்கள் தீர்க்கப்படும். தெய்வ அருளாலும் ஆன்மீக தெய்வ வழிபாடு பரிகாரத்தாலும் தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்கள் நிவர்த்தி செய்யப்படும் இந்த பரிகாரத்தின் மூலமாக. ஸோ நீங்கள் செய்யக்கூடிய சின்ன பரிகாரம் உடனே பலன் கொடுக்கும் இந்த 2025. சரிங்களா? இதற்கு அடுத்தபடியாக கண்டிப்பாக எதிரிகள் உருமாறுவார்கள். எதிரிகள் கூட இப்போ நண்பர்களாக மாறக்கூடிய தருணம் இந்த சனி பார்வையால். எதிரிகளே உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்கு, ஒரு உதவி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ தலைகீழாக மாறக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை, ஸோ உறவுகளாகட்டும் வரவாகட்டும் இனி மாறும். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றம் உறுதியான முறையில் உண்டு. கடகராசிக்காரங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிங்க. வருமானமும் வரமும் உறவும் நேரடியாகவும் மறைமுகம் உங்களுக்கு கிடைக்கும். தக்க வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில. சரிங்களா? ஸோ பண்ண வேண்டிய வழிபாடு என்று பார்த்தால் 9 சனி வர்றதுனால தாய் தந்திற்கு செய்ய வேண்டிய காரியங்களை கண்டிப்பா செய்யுங்க. முன்னோர்கள் வழிபாடு தவறாம செய்யுங்க, அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. மற்றும் பெருமாள் விஷ்ணு பகவானுடைய வழிபாடு சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடகராசிக்காரங்க தவறாம பண்ணிக்கங்க. ஸோ நல்லது. நாம் இன்றைய கடகராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காம செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய். எல்லாம் இல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம்.